வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் செவிலியர் பவித்ரா தினேஷ்குமார். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொளுத்துற இந்த வெயிலுக்கு தேவையான முக்கியமான ஒரு கண்டென்ட், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். அதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக் எதனால வருது, அது வர்றது நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் வரப்போகுது, நம்ம உடம்ப வந்து தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி இது பண்ணிக்கலாம், வீட்டில் வந்து என்னென்ன ரெமெடிஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ஹீட் ஸ்ட்ரோக் வராம நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகாம எப்படி தடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு, சப்போஸ் நீங்களோ உங்க பக்கத்துல இருக்கவங்க வேற யாராவது ஹீட் ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்படுறாங்க, இந்த தொந்தரவு நீங்க கண் கூட பாக்குறீங்கன்னா சடனா நீங்க என்ன பண்ணி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உள்ள இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அது என்னுடைய எஃபர்ட்டுக்கு நீங்க கொடுக்குற ஒரு பிரதிபலனா நான் நினைக்கிறேன். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா தமிழ்ல வெப்ப பக்கவாதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து சன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான வெப்பத்தை வந்து நம்ம உடம்பு தாங்க முடியல அப்படின்னா வர்ற ஒரு பாதிப்பு தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். புவி வெப்பமடைதல் காரணமா நம்மளோட வளிமண்டலம் சுற்றுப்புறத்துல வந்து வெப்பம் அதிகரிக்கிறதுனாலையும், நம்ம அதிகப்படியா அந்த வெப்பத்துக்கு எக்ஸ்போஷர் ஆகுறதுனாலையும் உடம்போட வெப்பநிலை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஹீட் அதிகமாகிறது தான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறோம். இந்த வந்து வெப்பநிலை நம்ம உடம்போட ஹீட் பார்த்தீங்கன்னா 103 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இப்போ 100 டிகிரி அப்படிங்கும் போதே நம்மளால தாங்க முடியாது. அப்புறம் 103 இருந்து 105 வரைக்கும் நம்மளோட பாடி ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதான் ஹீட் ஸ்ட்ரோக். வெயில்ல வேலை செய்யறவங்க, இல்ல கட்டுமான பணியில் ஈடுபடுறவங்க, ஏதாவது ஒரு மிஷினுக்கு முன்னாடியோ ரொம்ப ஹீட்ல வந்து அவங்க எக்ஸ்போஷர் ஆகிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது வர வாய்ப்பு இருக்கு. இல்லை வெளியே ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு மோட்டார் வெஹிக்கல்ஸ்ல யூஸ் பண்றது, கடைகளில் ஒர்க் பண்றவங்க, ஹீட்னால ரொம்ப பாதிக்கப்படுற எல்லாருக்குமே இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஆரம்ப கட்ட அதோட அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாகம் எடுக்கிறது. தாகம் எடுத்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி குடிப்போம். அது வந்து ஒரு நேச்சுரல் மெக்கானிசம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க அதை வந்து கண்டுக்காம விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெட்டேக் ஆகும். நம்ம அதிகப்படியான தண்ணி எடுத்துக்கல, நம்ம உடம்ப வந்து ஹீட்டால பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட்டேக், தலைவலிக்கும். தலைவலி எப்படி இருக்கும்னா த்ராம்பிங் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம துடிப்பு கையில் இப்படி வச்சு பார்த்தா துடிப்பு இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி ஹார்ட் எப்படி துடிக்கிறது மாதிரி துடிக்கிற மாதிரி இந்த ஹெட்டேக்ல வந்து தலை எப்படி வலிக்கும்னா துடிக்கிற மாதிரி வலிக்கும். துடிப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ரேப்பிடா இருக்கும். நம்ம தோள்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டா சூடா இருக்கும், சிவந்து காணப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்பு வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும், ஹாட்டா இருக்கும், ட்ரையா இருக்கும், ரொம்ப டார்க்கா ரெட்னஸா இருக்கும். ஸ்வெட்டிங் மெக்கானிசம், என் கைகள் பார்த்தீங்களா ஸ்வெட்டிங் ஆயிருக்கா, இந்த மாதிரி ஸ்வெட்டிங் ஆகாது, ஸ்டாப் ஆயிரும். நம்மளோட ஸ்வெட்டிங் மெக்கானிசம் வந்து கம்மியாயிரும். அப்போ வந்து நம்ம பாடி வந்து கூல் ஆகவே ஆகாது, ரொம்ப ஹீட்டாகவே இருக்கும். இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதை வந்து நம்ம வீட்லயே மேனேஜ் பண்ணலாம். நம்ம டீஹைட்ரேஷன், உடம்பு சூடா இருக்குது அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்னா, அதிகப்படியான தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி வந்து வாய் வழியா வரும், தண்ணியாவே எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து தண்ணியில வந்து மோரா குடிக்கலாம், இளநீரா குடிக்கலாம், இல்லைன்னா ஜூஸா போட்டு குடிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீர் சத்து நிறைந்த காய்கறி, பழங்கள், வெள்ளரிக்காய், தர்பூசணி, நுங்கு, அது மாதிரியான நேச்சுரலான கிடைக்கக்கூடிய நீர் வகைகளை வந்து நம்ம உணவுல எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சாதம், பழைய சாதம், அதை வந்து நிறைய மோர் ஊற்றி வந்து கம்பங்கூழ், அதுக்கடுத்து கருப்பு கவுனி அரிசி, அது மாதிரி கூழ்களா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நேச்சுரலா கிடைக்கிற நீர் மட்டும் தான் நம்ம உடம்புக்கு நல்லது. அதுவும் இல்லாம நீங்க வந்து பேக்கெட்ல கிடைக்கிற ஃப்ரூட்ஸோ, ஜூஸஸோ, இல்ல ஆல்கஹாலிக் பெவரேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய கொக்கோ கோலா, அந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது தேவையில்லாம அடுத்து உங்களுக்கு நீர் தேர்ஸ்ட்டை வந்து தாகத்தை வந்து கொடுக்கவே கொடுக்காது. அப்போதைக்கு உங்களுக்கு ஸ்டொமக் ஃபுல்லான மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் ரொம்ப கூலாக இருக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் வந்து அப்படியே நம்ம குடிச்சிருவோம். பிகாஸ் நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து குடிச்சுப்போம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட தசைகள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்குச்சுன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கிராம்பிங் பெயின், அப்டமன் வந்து ரொம்ப கொஞ்சம் பெயின் ஆகும். ஸோ அப்படியே ரொம்ப கோல்டாக இருக்கிற தண்ணியை வந்து கண்டிப்பாக குடிக்கக்கூடாதுங்க. நெக்ஸ்ட் விஷயம், நம்மளோட உடம்பு சூடாகுது அப்படின்னா எந்தெந்த பகுதிகளில் சூடு அதிகமாகும் அப்படின்னா, இந்த கழுத்து பகுதியில், 2 ஆம்பிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 ஆக்சிலரி ரீஜனில், அடுத்து குராயின் ரீஜனில், நம்மளோட யூரின் பாஸ் பண்ணுற இடத்துக்கு மேலே தொடைப்பகுதிக்கு நடுவில் இருக்கிற குராயின் ரீஜனில், இந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அங்கே தான் நர்வ் எண்டிங்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால அங்கே ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை காட்டன் டவலில் சுற்றி அது வந்து அந்த இடத்துக்கு வச்சோம்னா ஹீட் கம்மியாகும். அடுத்து இந்த தொந்தரவுகள் இருந்தால் கவனிக்கணும், ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக ஃபீல் பண்ணுவாங்க, மாறி மாறி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நீர் பற்றாக்குறை காரணமாக நம்மளோட டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னா மூளையில் ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ரீஜன் தான். அந்த இடம் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது, ஸ்வெட்டிங் மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆகும்போது, ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா மாறி மாறி பேசுவாங்க, கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து வாமிட்டிங், லைட்டாக வாமிட்டிங் வர சென்சேஷன் இருக்கும். வாமிட்டிங் வராது, பட் வாமிட்டிங் வர சென்சேஷன் இருக்கும். சுத்தல் வரும், அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கான்ஷியஸ்னஸ் இருக்காது. அவங்க எங்க இருக்காங்க? பேர் என்ன? கண்ணே முழிக்க மாட்டாங்க. அவங்களோட கான்ஷியஸ்னஸ் சுத்தமா இருக்காது. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அங்க வந்து ஐவி ஃப்ளூயிட் வந்து இன்ட்ராவீனஸா வந்து ஃப்ளூயிட்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. இல்ல உங்களோட கான்ஷியஸ்னஸ் நல்லா இருக்கு, கன்ஃப்யூஷனா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போறோம்னா ஐவி ஃப்ளூயிட்ஸ் இது பண்ணிட்டு ஓரலா ஓஆர்எஸ் குடுப்பாங்க. அங்க ஓரல் ரீஹைட்ரேஷன் ஆசிட் அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வீட்லயே கலந்து தயாரிக்கலாம். கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வீட்ல எப்படி ஓஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைட்டா அந்த கன்ஃப்யூஷன் இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓரல் அதிகமா எடுத்துக்கணும். இல்ல பாடிய வந்து கூல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஏதாவது டப் இருந்துச்சுன்னா நெறைய தண்ணி ஊத்தி அதுல வந்து உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம். நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னா, அதுல போய் நம்ம முங்கி எழுந்திரிக்கலாம். அந்த மாரி நம்மளோட எக்ஸ்டர்னலா நம்ம பாடிய கூல் பண்ணணும். பண்ணக்கூடாத விஷயங்களும் இருக்கு. டீ, காஃபி, பிவரேஜஸ்லாம் அதிகமா எடுத்துக்காதீங்க. அப்படி டீ, காஃபிலாம் குடிக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு தாகமே எடுக்காது. பிகாஸ் ஹாட்டா போனதுனால அடுத்து வந்து ஒரு கூலா ஒரு தண்ணிய அது குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாது நம்ம பாடி. ஆனா உங்களோட குவான்டிட்டியும், ஃப்ரீக்வன்சியும் கம்மி பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், ஃபியூச்சர்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.